அதுபோல் உருவாக்கப்பட்ட சில வடிவங்கள் வந்து இங்கே இருக்கு. பெரிய பெரிய சிலட்டையில வந்து இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ கொழும்பு கொச்சிக்கடையில இருந்து லோட்டஸ் டவருக்கு போகிறேன். லோட்டஸ் டவருக்கு நான் இப்போ பிக்மிலான் போகிறேன். பிக்மியில் போய்க்க கிட்டத்தட்ட 315 ரூபா இதில் இருந்து வருது. அமௌண்ட் வந்து பஸ்ஸை பயன்படுத்தணும், இல்லாட்டி பிக்மியை பயன்படுத்தினோம்னு சொன்னால் கொஞ்சம் லாபம் இருக்குது. இப்போ நான் லோட்டஸ் டவருக்கு போய் அங்கே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என்ன 5 சொல்கிறேன். இந்த இடம் 5 சந்தியில் இருக்கு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்? தாமரை கோபுரத்தில் நிற்கிறோம். பாருங்க, அந்த தாமரை கோபுரம் இலங்கையின் ஒரு அடையாளம். அதே நேரம் கொழும்பில் எங்கே நின்று பார்த்தாலும் இதை தெரியக்கூடிய மாதிரி தான் இதன் அமைப்பு இருக்கு. இப்போ சின்னாக்களோட வந்ததால நாங்கள் மேலே போய் போகிறது வந்து ஐடியா இல்லை. ஆனால் இந்த முன் பகுதியை பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வச்சிருக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த முன்னுக்கே வந்து தண்ணியை வச்சு செய்திருக்கிறேன், நல்லா இருக்கு. அடுத்தது இதுதான் இந்த தாமரை கோபுரம். அப்படியே கீழே இருந்து தாமரை இதழ் மாதிரி போய் அப்படியே மேலே தாமரை மொட்டு மாதிரி வந்து மலர்ந்திருக்கு. இதுதான் இந்த இதனுடைய அமைப்பு. இதை பார்க்குறதுக்கு இலங்கையிலிருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து கூட பெருமளவான மக்கள் வருவினம் வந்து பார்க்குறத பாருங்க. இதான் பார்க்க போகணும். ஸ்கேன் பண்ணி தான் நாங்கள் போகணும் உள்ள. சில்ட்ரன் பார்க்க இங்கே இருக்கணும். கீழே போகலாம் போலடவா, கீழே போகலாமா? போகலாமா? நாங்கள்லாம் வந்துட்டோமா? வாங்க. ஒவ்வொரு ஆக்கலாம் வாங்க. டிக்டாக் தானே? டிக்டாக்கும் சரியா? புளு நீங்க மேல போடுங்க பார்க்க சரியா? ஓகே சூப்பர். சரி, டிக்டாக் கோயா? டிக்டாக் கீழே வேணுமே காக்குனே? நான் இங்கே இல்லை. But all of your friends and brothers and oh no. Select phone first, lighter key. Oh. Wow. Huh? நீங்க மேல போக போறீங்களே? இங்கே ஒன்றும் இல்லை. இல்லை கட்டணம்
US$ 6800. $20 இலங்கை காசுக்கு 6800. கிட்ஸுக்கு 3400 ஃபாரினர்ஸுக்கு கட்டணம். பாத் පළමුවමල කාර්යාලවලදී සඳහා දෙවනසා තෝරනමල් විනෝදාස්පද සඳහා තෙන්පල් වෙනවා. ඊළඟට කොළපාර නඩුවක් හැටියට කොටකට අපි කියනවා මුලක් අඟුරු වලද තව පොඩි කියන මේක තමයි විදුලි සෝපාන පද්ධතිය පිළිබඳව කියන්නේ. දැන් අංගල කොබි இந்தால உணவகங்கள் இருக்கு. எங்களை வந்த சின்ன பிள்ளை இருந்த விளையாட்டுகள். காசு போட்டு எடுக்கிறது வராது தம்பி காசு போட்டு எடுக்க அப்புறம் அந்த எடுக்கிறது வரும் அது வராது. வாங்க எடுப்போம். என்ன எடுக்க எதுக்கு எதுக்கு 100 ரூபா போட்டா போட்டுட்டு என்னன்னு இப்ப இல்லை இப்ப அதாவது போடு அதை செய்யணும் அண்ணா செய்யணும் பாரு அது காசு மாத்துறது. டேமேஜ் சொல்லுங்க என்ன சில்லறை தான் போடுவோம். தினேக்கு போடும். என்ன இது எது வல்லப்பட்டை மூலிகையா? எடுக்கப்படுற ஆயில் சொல்றது நம்ம என்ன இது பூட்டி இருக்கா? மேலே தண்டில் போய் மேலே பூவில் ஏறணும். இப்போ நாங்கள் அதில் போயில்லை. இந்த கீழ்ப்பகுதிக்கு வந்து வரலாம், எந்த விதமான கட்டணங்களும் இல்லை. இதில் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போகலாம். யார் எங்களுக்கு இதால போயிடலாம். இதால சின்ன கடை விளையாட்டுகள் எல்லாமே இருக்கு. காசு இருந்தா வந்து விளையாடி போட்டு காசை விளாண்டுட்டு போகலாம்.
இது வந்து ஸ்ரீல கம்பெனி. ஓ, லோட்டஸ் டவரை நினைவுபடுத்துகிற முகமாக அதுபோல உருவாக்கப்பட்ட சில வடிவங்கள் வந்து இங்கே இருக்கு. தாவரை கூறதை நினைவுபடுத்துகிற மூலமாக அது மாதிரி செய்யப்பட்ட சின்னங்கள் வந்து இங்கே இருக்கு. இதன் விலை 3990 பெருசு இருக்கு. மற்ற இதை பார்த்தீங்கன்னா பெனமரத்தில் செய்கிறது. இது என்ன இது? இது சின்ன தாமரை கோபுரம் 1000 ரூபா. இது பெனமரத்தில் செய்கிறது. விலை கூட இல்லை, இவ்வளோன்னு தெரியல. இந்த பெருசு இருக்கு. ഇതിന്റെ വില 88,795. இப்படி நிறைய ஐட்டங்கள் வந்து இங்கே இருக்கு. போலத்தை நினைவுபடுத்துற மாதிரி பென்சில் இருக்கு. 250 ரூபான்னு போட்டிருக்கணும். இதில் புத்தகங்கள், இதில் பலகையில் வந்து தாமரை கோபுரத்தை போட்டிருக்கணும். 160 ரூபா. இந்த இதில் 1850 சின்னாக்கள் விளையாடுறது 1400. இலங்கையின் முக்கியமான கலைப்படைப்புகளை செய்து வச்சிருக்கேன். இங்கே கொஞ்சம் வாங்குறேன்னா விலை கூட தான் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்காரர் அப்படியே நாங்கள் வந்து போகிற வழியை வெளியிடத்தை விட விலை வந்து கூடத்தான். சில பேருங்க ராம யானை, தாமரை கோபுரம் அடித்த புத்தக பேக் இருக்கு. 2290. மிளகு திரி சீதாப்பழ பானை 600 ரூபா. இது வந்து இந்த கருவா எல்லாமே இந்த வெளிநாட்டு தரத்துல இங்கே வச்சிருக்கணும். சொர்ண கூட வந்து போறதால அவியலை கேட்ட தரத்துல இதெல்லாம் செய்திருக்கு. இதில் பனைமரத்தில் பனை ஓலையில கொண்டு செய்யப்பட்ட பொருட்கள். தேங்காய் சிரட்டையில இந்த இதை செய்திருக்கேன் பாருங்க. பெரிய பெரிய தேங்காய் சிரட்டையில வந்து இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் தாமரை கோபுரத்திலிருந்து வெளியில வந்துட்டோம். இந்த தாமரை கோபுரத்துக்கு முன்னுக்கு இதுல வந்து ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று இருக்கு. அந்த நீர்த்தேக்கத்துக்கு நடுவில் இந்த தாமரை கோபுரம் நிற்கிறதால அந்த தண்ணிக்கு அந்த
தாமரை மிளந்திருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இதை வந்து அமைச்சிருக்கிறோம். பாய் சொல்லிடுவாங்க. பாய் பாய். இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம்.